தாம்பரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தென் மாவட்ட பேருந்துகள் கிளாம்பாக்கம் வரை இயக்கப்படுகின்றன. இதுகுறித்தான கள விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஒரு வருடத்தை கடந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று முதல் இந்த பேருந்து நிலையம் முழுமையாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. அதாவது பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட காலத்திலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்து செங்கல்பட்டு, திண்டிவனம் வழியாக வரக்கூடிய அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் தாம்பரம் வரை இயக்கப்பட்டன. குறிப்பாக விழுப்புரம் கோட்ட பேருந்துகள் அனைத்து பேருந்துகளும் தாம்பரம் வரை இயக்கப்பட்டன. சேலம், கும்பகோணம், கோவை, மதுரை உள்ளிட்ட கோட்டங்களைச் சேர்ந்த ஒரு சில பேருந்துகள் தாம்பரம் வரை இயக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தாம்பரம் வரை இயக்கப்பட்ட அனைத்து அரசு பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு அதிகாரிகள் திருப்பி விட்டு வருகின்றனர். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு செல்வதற்காக மாநகர பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில நாளொன்றுக்கு 3795 நடைகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை மாநகருக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கூடுதலாக 816 நடைகளை இயக்க அதிகாரிகள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதாவது இன்று காலை முதலே தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. இங்கு இறங்கக்கூடிய பொதுமக்கள் மாநகர பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில பயணிகள் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களுக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். தாம்பரம் வரை பேருந்துகள் இயக்கப்படும் என கூறி பேருந்தில் ஏற்றிவிட்டு தற்போது கிளாம்பாக்கத்திலே அவர்கள் இறக்கி விடுவதாக அவர்கள் குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பேருந்து நிறுத்தம் என்பது பொதுமக்களிடையே சற்று சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது இன்று காலை வரக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே கிளாம்பாக்கத்திலேயே நிறுத்தி இங்கிருந்து பயணிகள் சென்னை மாநகருக்கு செல்லும் சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி நவீன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू அவர்கள் மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.